ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு பரபரப்பான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. பாரதி வந்து கிச்சனில் சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து தனம் வந்து அவ்வளோ கையில் உள்ள துணியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. வந்தோடனே பாரதியை கூப்பிட்றாங்க, இங்கே வா அப்படின்னு சொன்னோன்னே வராங்க. வந்தோடனே இதெல்லாம் வந்து என் தம்பியோட துணி, இனிமேலாம் என்னால் துவைக்க முடியாது, என்னால் இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம் ஆக போதில் இந்தான்னு கையில் தூக்கி அவ்வளோ துணியும் கொடுத்துட்டு, இதெல்லாம் இனிமேல் நீ துவைச்சி பழகிக்க, இனிமேல் என்கிட்டலாம் கொடுக்குற வேலை வச்சுக்க கூடாதுன்னு அவன்கிட்ட சொல்லிடு. அது மட்டும் இல்லை, ரொம்ப நல்லவன் தான், ஒரு நாளைக்கு 2 துணி துவைப்பான், என்னால் பெண்டு கைண்டு போச்சு, இனிமேல் இதுக்கெலாம் நீ பழகிக்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டு போயிடுறாங்க. வேறு வழியே இல்லாமல் அந்த துணி எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் பக்கெட்டில் வந்து பாத்ரூமில் வந்து முக்கிட்டு இருக்காங்க துவைக்கிறதுக்கு. அப்போன்னு பார்த்து கரெக்டாக பின்னாடி வந்து இவர் வந்துட்டாப்புல, நம்ம துறை. பாரதி வந்து கட்டி பிடிக்கலான்ட்டு வர்றாப்புல. வந்தோடனே வந்து டக்குன்னு பயமுறுத்துறாப்புல. பயமுறுத்தினோடனே வந்து ரொம்ப பயந்துடுறாங்க நம்ம பாரதி. இப்போ என்ன பாரதி இங்கே பயந்துட்டியா அப்படின்னு, சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன் அப்படிங்கிறாப்புல. துரை வந்து ஷர்ட் இல்லாமல் சும்மா டவலை மட்டும் போட்டுட்டு வந்து இருக்கிறதுனால பாரதி அங்கேருந்து போகலான்ட்டு பார்க்குறாங்க. என்ன என் ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிற போல், பரவாயில்லையே, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு தான் பாரதின்னு பேர் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் ஓவராக பேச ஆரம்பிச்சோன்னா வந்து பாரதி அங்கேருந்து கிளம்பலான்ட்டு போகிறாங்க. கரெக்டாக துரை வந்து தடுத்துட்டு பாரதி கையை பிடிச்சி துணியை வந்து பிடிச்சி அமுக்கி அமுக்கி பண்ணுறாங்க. அவங்க வந்து ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் அருவருப்பாக இருக்குது. யாராவது வந்து காப்பாற்ற வரமாட்டாங்களா நம்மளை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து தமிழ் வந்துடுறாங்க. தமிழ் வந்தோடனே வந்து பாரதி வந்து சி அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை வந்து துரையை பார்த்து முறைச்சிட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க. என்ன இது சித்தப்பா பண்ணுற காரியம் எல்லாம் சரியே இல்லையே, அம்மா ஏன் எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க, இதை வந்து வேறு மாதிரி தான் நம்ம டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒன்றும் இல்லை தமிழ், நான் சும்மா நானும் அம்மாவும் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சமாதானப்படுத்திட்டு டக்குன்னு போயிடுறாங்க. கதவை சாத்திடுறாங்க நம்ம துரை. பாரதிக்கு வந்து உள்ள ரூமில் போய் அழுதுகிட்டே இருக்காங்க. என்னடா இது, என் வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சே வாசு அப்படின்ட்டு புலம்பிகிட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து தமிழ் வராங்க. தமிழ் வந்து பார்த்து அழுகுறதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஓ, அம்மாவை வந்து வம்பளுக்குறாங்கன்னு மட்டும் புரிஞ்சுட்டு, இதுக்கு ஏதாவது ஒரு நம்ம தீர்வு பண்ணி ஆகணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப கரெக்டாக வந்து ஆதிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் நம்ம ஃப்ரெண்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன ஆச்சு அப்படின்னா, அம்மாவை இங்கே சித்தப்பா வந்து அழ வச்சுக்கிட்டே இருக்கார் ஃப்ரெண்ட், நீங்கள் தான் வந்து இதுலேருந்து வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா, நீ ஒன்றும் கவலைப்படாத, மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு துரைக்கு வந்து ஒரு தடவை கொடுத்தது பத்தலை போல், நம்ம மறுபடியும் 2 பேரும் சேர்ந்து வந்து டிஷ்ஷும் பண்ணுவோமா அப்படின்னு சொன்னேன். ஐயா ஃப்ரெண்டு மறுபடியும் டிஷ்ஷுமா, பார்க்க எனக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் போன ட்ரிப் வந்து முகத்தை மூடி பண்ணோம், இந்த தடவை முகத்தை காட்டிக்கிட்டே பண்ணுவோமா, அதானே இன்னும் கொஞ்சம் த்ரில்லாக இருக்கும் அப்படின்னு. வேண்டாம் ஃப்ரெண்டு, ஏதாவது பிரச்சனையாகிட போகுது அப்படின்னானு. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், எப்படி பாரதி வந்து உங்கள் அம்மாவை வம்புழுக்கலாம், அதுவும் எனக்கிட்ட நீ சொல்லாமல் இருந்தால் சரி, நீ சொல்லிட்ட தோலை உரித்து தொங்க ஓட்டுற வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எதுக்கும் நாளைக்கு காலையில் வந்து நம்ம பார்த்துக்கலாம், காலையில் வெளியில் வருவாப்பில் சித்தப்பா, அப்போ பார்த்து பண்ணிக்கலாம் நம்ம ப்ராஜெக்டை அப்படின்னு பாரதி கிட்ட வந்து, அழாதம்மா, எதுவாக இருந்தாலும் தைரியமாக இரு, இனிமேல் சித்தப்பா வம்புக்கு வழியே வரமாட்டார் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன நீ திடீர்னு இப்படி சொல்கிற, இல்லைம்மா நான் அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன், எதுவாக இருந்தாலும் பார்த்து பார்ப்பல அப்படின்னு சொல்கிறோன்னா அதோட ப்ரோமோ முடிக்கிறாங்க. சூப்பராக.